இன்னொரு நாட்டுக்குள்ளே ஊடுருவி அவர்களை ஏமாற்றி வாழ்ந்தார்னா அவருக்கு பேர் தேசபக்தன். அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வந்துட்டானா அவனுக்கு பேர் உளவாளி. அந்த பாகிஸ்தானிக்காரனுக்கு அவர் உளவாளி. வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு வீடியோ நம் அண்ணன் அமீர் அண்ணன் பேசியிருக்காரு. துரந்தர் படம் அதை பற்றி பேசியிருக்காரு. நானும் துரந்தர் படம் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அண்ணன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அந்த கருத்துக்கு நம்ம ஒரு விடை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அந்த வீடியோவை பார்த்துடலாமா? இப்போ சமீபத்தில் ஒரு படம், மிகப்பெரிய படம் வந்திருக்கு, துரந்தர்னு ஒரு படம், மிகப்பெரிய வெற்றி. ஆகா, எவ்வளோ பெரிய தேசபக்தி படம். இங்கேருந்து ஒருத்தர் போனார், அங்கே போய் கஷ்டப்பட்டு அங்கேயே இருந்து அந்த தீவிரவாத குழுக்களோடு இருந்து போராடி வந்து 20 ஆண்டு காலம் 10 ஆண்டுகளாக வாழ்ந்தார். அவர் யாருன்னா அவர் தேசபக்தர். இன்னொரு நாட்டுக்குள்ளே ஊடுருவி அவர்களை ஏமாற்றி வாழ்ந்தார்னா அவருக்கு பேர் தேசபக்தன். அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வந்துட்டானா அவனுக்கு பேர் உளவாளி. அந்த பாகிஸ்தானிக்காரனுக்கு அவர் உளவாளி, நமக்கு தேசபக்தன். அவன் இங்கே வந்தான்னா அவன் நமக்கு உளவாளி, அவனுக்கு தேசபக்தன். அப்போ இந்த தேசபக்தி எப்படித்தான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒருத்தன்? அண்ணே, அவன் தன்னோட தேசபக்தியை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டுக்குள்ளே என்னென்ன பண்ணான்றது உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு 2 சொல்கிறேன். பகல்கம் தாக்குதல் ரீசெண்டாக நடந்தது. மக்கள் ஃபேமிலியாக போய் பார்த்துருக்காங்க, ஃபேமிலியாக கொண்டிருக்கானே. அடுத்து மும்பை தாஜ் அட்டாக்கு, அதில் 150 பேர் இறந்துருக்கானே, கண்ணை மூடிட்டு சுட்டிருக்கான். இதுதானே. அதே போல் நம்ம தேசபக்தியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அங்கே போய், அதாவது பாகிஸ்தானுக்கு போய் இந்த குண்டு வச்சவனை கண்டுபிடிச்சி அவனை கொள்கிறாங்க. அவ்வளோதானே வித்தியாசம். அவனுக்குள்ள தேசபக்திக்கும் நமக்குள்ள தேசபக்திக்கும் வித்தியாசம் இதுதானே. எல்லா நாட்டுக்குமே தேசபக்தி இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. அது எந்த அளவு உண்மையாக இருக்குது அப்படின்றது தானே விஷயமே. படம் நல்ல படம், எல்லாரும் ஆதரிக்கிறாங்க, மக்கள் ஆதரிக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம் கூட பரவாயில்லண்ணே, இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். நன்றிண்ணே, நன்றி மக்களே.